Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஆமென். நாம் ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள தேவனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை ரட்சிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர், வியாதிகளை குணமாக்க வல்லவர், பிசாசின் போராட்டங்களை அகற்றி நம்மை ஆமென் காத்துக்கொள்ள வல்லவர். ஆமென். நமக்காக நித்திய ஜீவனை தந்தவர். ஆமென். நமக்காக மரித்து ஆமென் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவர். இன்றைக்கும் அவர் ஜீவனோடே பரலோகத்திலே பிதாவின் வலது பாரிசத்திலே நமக்காக பட்சபாதம் பண்ணி கொண்டிருக்கிறவர். இதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு கேள்வி மட்டும்தான். ஆமென். பிரைஸ் எல்லாம். ஆனால் நாம் கேள்விப்பட்ட காரியங்களை குறித்து சில நேரங்களிலே கர்த்தர் நமக்கு முன்பாக வெளிப்படுவார். ஆமென். அப்போது நம்முடைய கண்களால் அவரை பார்க்க முடியும். தரிசனங்கள் மூலமாக, தெய்வ சத்தங்கள் மூலமாக கர்த்தர் அவரை நம்மிடத்தில் தரிசனமாக்குவார். இன்றைக்கு கூட அநேக சாட்சிகள் இந்த கடைசி காலத்தில் எழும்பி கொண்டே இருக்கிறது. தேவனை அறியாதவர்களுக்கு கூட கர்த்தர் இரவு நேரங்களிலே அவர்கள் அறைக்குள்ளே, அவர்கள் வீடுகளுக்குள்ளே, அவர்கள் இருக்கிற இடங்களுக்குள்ளே ஸ்தோத்திரம் சொல்லப்போனால் சிறைச்சாலைக்குள்ளே கூட அவர் வெளிப்பட்டு ஆமென் கொடூரமான பாவிகள் மனம் திரும்புகிறார்கள். ஆமென். தேவனை அறியாதவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அப்போது இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிறார். ஆமென். நாம் ஒரு கேள்வி மாத்திரம் கேட்டிருக்கிறோம். தேவன் அப்படிப்பட்டவர், அவர் இப்படி அற்புதங்களை செய்வார், ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார், வல்லவர், நல்லவர் என்று. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அது ருசித்து பார்க்க வேண்டுமானால், இல்லாவிட்டால் நம்ம கேட்டதை நம்முடைய வாழ்க்கையில் உணரும்படியாகவும், அதை நம்முடைய அவன் கண்களினால் இதை பார்க்கும்படியாகவும் நமக்கு ஆசை இருக்கிறது உண்டானால், அப்படிப்பட்ட ஒரு தெய்வ பக்தியோடு பயத்தோடு நாம் வாழ்கிறவர்களானால் சும்மா நமக்கு தேவன் தரிசனமாக மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். பலவிதமான சோதனைகள் வழியாக நாம் கடந்து போக வேண்டி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் யோபுவின் வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். காரணம் என்ன? அந்த காலத்திலே தேவனாகி கர்த்தர் யோபுவுக்கு வெளிப்படலை. ஆமென். அன்றைக்கு அவர் தம்முடைய கண்களாலே தேவனை பார்க்கவில்லை. ஆனால் அவர் ஒரு கேள்வியே கேட்டிருந்தார் தேவனை குறித்து. அந்த நம்பிக்கையோடு அவர் உத்தமனாக வாழ்ந்தான், சன்மார்க்கனாக வாழ்ந்தான், தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தபடினால் எல்லா பொல்லாப்புக்கும் விலகுகிறவனாக இருந்தான். ஸ்தோத்திர. கர்த்தரும் அவன் மேல் பிரியமாக இருந்தால் அவனை குறித்து தேவன் பிசாசினிடத்தில் கூட சாட்சி சொல்லுகிறார். அப்படிப்பட்ட யோபுவின் வாழ்க்கையிலே தேவன் அனுமதித்து பல சோதனைகள் வாழ்க்கையிலே வந்தது. பிரைஸ் தி லார்ட். நமக்கு தெரியும் யோபுவின் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள். தன்னுடைய எல்லா ஆஸ்திகளும் இழந்து போயிட்டு, தன்னுடைய சொந்த குமாரத்திகளை இழந்தார்கள், தன்னுடைய ஆரோக்கியத்தை கூட இழந்து போனார். ஆனால் கடைசியிலே தன்னுடைய சொந்த மனைவி கூட அவரை தூஷித்து பேசுகிறார். எதற்கு நீங்கள் இப்படி உயிரோடு இருக்கிறீங்க? தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லி கத்துகிறார். அதன் பிறகு அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்த 3 அவருடைய உயிர் நண்பர்கள், உயிர் தோழர்கள் கொஞ்ச நாள் ஆறுதல் பேசினாங்க. அடுத்து அவங்களுடைய மனதோ மாறிடுச்சு. சும்மா யாருக்காவது இப்படி வருமா? ஏதோ பாவம் செய்திருக்க, அவன் வெளியே நல்லவனாக நடிச்சிருக்க, உள்ளே ஏதோ பாவங்கள் இருக்கிறது, அதனால தான் உனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லி அவங்களும் நிந்திக்கிறாங்க. யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் வரைக்கும், பிரைஸ் தி லார்ட், 2ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம் 37ஆம் அதிகாரம் வரைக்கும் நிந்தைகளும் அவமானங்களும் பரியாசங்களையும் தன்னுடைய ஆமென் ஸ்தோத்திர தோழர்கள் மூலமாக கூட மறுபடியும் அவர் சகித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் 38ஆம் வசனத்திலே பெருங்காற்றில் தேவனாகிய கர்த்தர் யோபுவுடனே பேசுகிறார். ஹல்லேலூயா. 38, 39, 40, 41 3 அதிகாரங்களிலே பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த 38 முதலுள்ள அதிகாரங்களிலே தேவனாகிய கர்த்தர் யோபுவுடனே பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். அதன் பிறகு 42ஆம் அதிகாரத்தில் யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாய் ஒரு சில காரியங்களை பேசுகிறார். அதுதான் இன்றைக்கு செய்திக்காக கர்த்தர் கொடுத்த வேத பகுதி. வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஹல்லேலூயா.
கண்டபோது அவர் திரும்ப என்ன சொல்லுகிறார்? 6வது வசனம், ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். Praise the Lord. Hallelujah. நீ வாசிக்கிற, my ears had heard of you, but now my eyes have seen you. Therefore I despise myself and repent in dust and ashes. I despise myself. அதனுடைய அர்த்தம், நான் என்னையே அருவருக்கிறேன், நான் என்னையே வெறுக்கிறேன். அந்த தேவனுடைய பிரசன்னத்தை ஆவிக்குரிய கண்களினால நாம் கண்ட பிறகு கூட நாம் இன்றைக்கு மனஸ்தாபப்படாமல், நம்மை வெறுக்காமல், நாம் நமக்கு தானே நல்லவர்களாக இருந்து நாம் நம்முடைய காரியங்களை மட்டும் செய்து, நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய செல்ஃபிஷ் அந்த காரியங்களை மட்டும் உணர்ந்து செயல்பட்டால் நாம் உண்மையாக தேவனை தரிசிக்கவில்லை என்ற அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். நாம் கேள்விப்பட்டதை குறித்து நாம் காண வேண்டும் என்றால் பல சோதனைகள் வழியாக நாம் கடந்து வர வேண்டும். அங்கே யோபு தன்னுடைய உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, தேவனை குறித்து தூஷித்து பேசவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் பல நேரங்களில் இன்றைக்கு நாம் யோபுவின் வாழ்க்கையில் வந்த சோதனை நம்முடைய வாழ்க்கையில் யாருக்குமே வரல. ஆனாலும் கூட ஒரு சில காரியங்கள் நடக்கும்போதே நம்ம தேவனை விட்டு அகன்று போகிறோம், பின்வாங்கி போகிறோம். தேவன் இப்படிப்பட்டவரல்ல, அப்படிப்பட்டவரல்ல, அதை செய்தார் இதை செய்தார் என்று சொல்லி நாம் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறோம். அப்படி இல்லை. கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தாலும் நம்ம பொறுமையோடு அதை சகித்து மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்ம கேள்விப்பட்ட காரியங்களை மட்டுமல்ல, அவர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வெளிப்படுவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து அவரை பார்க்க, அவரை தரிசிக்க, அவருடைய அன்பை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். அதன் பிறகு நம்மளை அருவருக்கணும், நாமே வெறுக்கணும். இந்த சரீரம் இது மண், அது மண்ணுக்கே சேரும். நம்முடைய ஆத்மா மட்டும்தான் பரலோகத்துக்கு போகும். அதனால் ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம வெறுக்கணும். அப்போதான் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய இந்த சரீரத்தில் இருக்கும்போது செய்ய முடியும். தேவனுடைய பரலோக சித்தத்தை, பரலோக திட்டங்களை இந்த பூமியிலே சரீரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம இந்த பூமியிலே செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய இந்த சரீரத்தை நம்ம வெறுக்கணும், சுயத்தை உடைக்கணும். அப்போதான் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். யோபு சொல்லுகிற, நான் என்னையே அருவருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருக்கு புகழ எதுவுமே இல்லை. அந்த சரீரம் கூட ஆமென், ஸ்தோத்திரம், பருக்களால் நிறைந்து அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிறது. ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் என்னை அருவருக்கிறேன், நான் மனஸ்தாபப்படுகிறேன். ஒரு மனஸ்தாபம் எப்போதும் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. அப்போதான் கர்த்தர் நம்ம பிரியமாக இருப்பார். ஆனால் அதன் பிறகு கர்த்தர் மறுபடியும் யோபுவை குறித்து கடைசியாக என்ன சாட்சி சொன்னார் தெரியுமா? இப்படி யோபுவின் வாயிலிருந்து, நான் உம்மை பார்க்கிறேன், நான் என்னை வெறுக்கிறேன், நான் மனஸ்தாபப்படுகிறேன், இந்த 3 வார்த்தை வந்த பிறகு கர்த்தர் திரும்பவும் பேசுகிறார். யோபு 42ஆம் அதிகாரம் அதனுடைய ஆமென், ஹல்லேலூயா, 7வது வசனத்திலே அவர் தேவனாகிய கர்த்தர் அவருடைய சிநேகிதரை பார்த்து சொல்லுகிறார், I am angry with you and your true friends because you have not spoken the truth about me as my servant Job has. என்னுடைய தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் இதுவரைக்கும் என்னை குறித்து பேசினதில்லை. ஹல்லேலூயா. அப்போது இவங்க இவ்வளவு அதிகாரங்களில் பேசின காரியங்களில் தேவன் பிரியப்படலை என்ற அர்த்தம். யோபு அவர் இவ்வளவு அனுபவித்தார். அவர் கேள்விகளை கேட்ட காரியங்களை வைத்து இவருடைய கற்பனைகளை விட்டு பின்வாங்காமல் அவர் காத்திருந்தார். அவருடைய கண்களினால் தேவனை பார்க்க முடிந்தது. மறுபடியும் அவர் சொல்லுகிறார், நான் என்னை வெறுக்கிறேன், நான் மனஸ்தாபப்படுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், என்னை குறித்து யோபு பேசினது போல நீங்கள் உண்மையான வார்த்தைகளை பேசவில்லை. மறுபடி திரும்ப 2வது முறையும் கர்த்தர் அதே வார்த்தை பேசுகிறார். ஆமென். 8வது வசனத்தில், you have not spoken the truth about me as my servant Job has. அதன் பிறகு கர்த்தர் யோபுவின் நிலைமைகளை அப்படியே மாற்றினார். ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம், ஹல்லேலூயா, என்னெல்லாம் காரியங்கள் அவருக்கு இழந்து போயிட்டோ எல்லாவற்றையும் கர்த்தர் ஆமென் யோபுவுக்கு திரும்ப கொடுத்து, ஹல்லேலூயா, இரட்டைத்தனியாக கொடுத்து கர்த்தர் யோபுவின் முன்னலமே பார்க்கல பின்னலமே ஆசீர்வதித்தார். அதுபோல கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவர். ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டுதான் அந்த நாளிலே நேரங்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலங்களில் அப்பா
நாங்கள் கர்த்தாவிக்குரிய கண்களினால உம்மை பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்ற வசனத்தின்படி எப்போது உம்மை பார்த்து கொண்டு நான் நீதியில் உம்முடைய முகத்தை பார்ப்பேன். நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன். ஆமாண்டவர், உம்முடைய சாயலை நாங்கள் எப்போதும் தரிசிக்கணும். உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் பார்க்கணும் கர்த்தாவே. அப்படியே நாங்களும் எங்களையே அருவருத்து எங்களை வெறுத்து மனஸ்தாபப்பட்டு உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். யோபுவின் வாழ்க்கையிலே அவர் சகித்ததற்கெல்லாம் கர்த்தர் பதிலாக இரட்டத்தனைய ஆசீர்வாதங்களை கொடுத்து மேன்மைப்படுத்தினது போல வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை, அந்த அபிஷேகத்தையும், அந்த ஆவிக்குரிய அனுபவங்களையும் நல்ல ஆசீர்வாதங்களாலும் கட்டி நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.